subscribe, bell button press பண்ணி all ni choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா என்னோட childhood favorite தேங்காய் பூக்குவை செய்ய போறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த பலகாரத்தை செய்ய இன்னைக்கு நான் கோதுமை மாவு தான் பாவிக்க போறேன். இது ஒரு 2 கப்பு அளவுக்கு ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். அடுத்தது 3/4 கப்பு அளவுக்கு சீனியை சேர்த்துக்குங்க. பலகாரம் நல்லா சாஃப்டா உப்பி வர சோடா பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியோட மெயின் ஹைலைட்டே தேங்காய் பூ தான். இதை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து லேசா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்ட பிற்பாடு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இங்க 1 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். அந்த காலத்துல இந்த குவையெல்லாம் அடிக்கடி எல்லாரும் சுடுவாங்க. ஆனா இப்பெல்லாம் யாரும் அதிகமா இந்த குவையெல்லாம் சுடுறதில்ல. இந்த ரெசிபியை பார்த்து கண்டிப்பா இந்த ருசியான பலகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கிங்க. இந்த மாதிரி தண்ணியில் விரல தொட்டு இந்த மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூடான எண்ணெயில் போட்டுக்குங்க. மிதமான தீயில இதை நல்லா வேக வைங்க. இதை போட்டோனையே கிண்டக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் சென்று கிண்டி விடுங்க. இந்த மாதிரி அழகா வரும். இந்த பலகாரத்தை பார்த்தீங்களா, கோல்டன் ப்ரௌனா வந்திருக்கு. இப்ப இது கரெக்டான பதம். வாங்க பலகாரத்தை எடுத்துக்கலாம். ருசியான தேங்காய் பூக்குவை ரெடி ஆயிருச்சு. மலேசியாவில் பலகாரத்தை பொதுவா கூவன்னு தான் சொல்லுவோம். ஆனா இதை தேங்காய் பூ போண்டான்னு கூட சொல்லலாம். கலரு பார்க்கவே அழகா இருக்குல்ல, சாப்பிடவும் இது போலவே ருசியா இருக்கும். இதை டீ டைம்ல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.